ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 2 கொரிந்தியர் 11:19. நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? அமுதா தன்னுடைய அத்தைக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, என்னம்மா நீ சமையல் செஞ்சுருந்த, சாம்பாரில் கொஞ்சம் கூட உப்பே இல்லையே அப்படின்னு சொன்னதும் அவங்க மருமகா சொல்கிறாங்க, அத்தை உப்பை ஏன் சாம்பாரில் கிண்டி கிளறி தேடி பார்க்கிங்க, அது அப்படியே கரைஞ்சி போயிருக்கும், விடுங்க அத்தை அப்படின்னு தமாசா பேசினாங்க. அது கேட்டதுமே அவங்க அத்தைக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆனாலும் என்ன இவா ரொம்பவே தமாசா பேசுகிறாளே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விதமான குறைகளை கண்டுபிடிச்சி அவகிட்ட சொல்லிக்கிட்டு அவளை எதுலேயாவது கடுப்பேற்றிடலாம், எதுலேயாவது அவளை நம்ம மூக்கு உடைக்கணும், எல்லார் முன்னாடியும் அவளுடைய சமையலே ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நடத்தணும்னு சொல்லி ஆசையோடு இருந்தாங்க அவங்க அத்தை. ஆனால் அமுதா அந்த இதுக்கு நம்மளை உள்ளாக்கக்கூடாது, நாம் இவங்களை எல்லாம் சந்தோஷமாக நம்ம சகிச்சு போகணுமேன்னு சொல்லி புத்தியோடு நடந்து கொண்டாங்க அமுதா. ஒவ்வொரு நேரத்துலேயும் அவங்களுடைய கணவர் முன்னாடி, அவங்க பிள்ளைகள் முன்னாடி, இன்னும் சொந்த பந்தங்கள் யார் வந்தாலும், இங்கே பாரு இப்படிலாம் சமைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் செய்யணும், இதில் இவ்வளோலாம் போடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் அமுதாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை வருவிக்கிற மாதிரி பேசினாங்க அவங்க அத்தை. ஆனால் அமுதா கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல், அதையெல்லாம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தெரியாதா என்ன, எவ்வளோக்கு எவ்வளோ போடணும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுவோம், அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்படாங்க, அமைதியாக உட்காந்துருங்க, நல்லா எல்லார்கிட்டையும் கதை பேசுங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டா அமுதா. இதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா அவங்க உன்னைய இத்தனை காரியங்களில் கஷ்டப்படுத்துகிறாங்க, எவ்வளோ வேதனையான வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் நீ எப்படி சிரிக்கிற அப்படின்னு சொன்னதும் அமுதா சொன்னால், நாம் கர்த்தருக்குள்ளே இது எல்லாத்தையுமே சந்தோஷமாக சகிச்சு கொள்ளணும். சொல்லப்போனால் நான் புத்தி உள்ளவளாக இருப்பேனா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அதனால் நாம் சந்தோஷமாக சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கோம். சில சமயங்களில் அவங்களுக்கே உப்பு போடுறதுக்கு மறந்துடும், ஆனாலும் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், ஏன்னா எனக்கே உடம்புக்கு முடியாத போது எங்கள் அத்தை அவ்வளவு சமையல் பண்ணியும் நான் அவங்கள மனநோகிற மாதிரி பேசக்கூடாதுல்ல, அதனால் நாங்கள் எல்லாருமே சமாளித்து சாப்பிடுவோம். அது எங்கள் அத்தைக்கு தெரியும், ஆனாலும் அவங்க என்னை புரிஞ்சுக்கிடணும், என் கூட நல்ல விதமாக பேசி மகிழ்வாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்க மாட்டேங்கி, எதையாவது குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிச்சி சொல்கிறது அவங்களோட பழக்க வழக்கங்கள் போல் அப்படின்னு எல்லாத்துட்டையும் பேசிட்டு தான் வேலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி சில சமயங்களில் நாமும் நம்மளுடைய வேலையிலையோ இல்லை குடும்பத்தின் காரியத்திலேயோ இல்லை வெளியில் ஏதாவது சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதோ புத்தி உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். புத்தி இல்லாதவர்களாக அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சந்தோஷமாக சகிச்சு கொண்டே இருந்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பங்கு வச்சுருப்பார். அதனால் புத்தியே கிடையாதா உங்களுக்குன்னு சொல்லி ரொம்பவே நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு நாமளும் நிம்மதியோடு இருக்கிறதற்கு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.